வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். தொடங்கும் நாள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 27ஆம் தேதி ஜூலை மாதம் தொடங்கி அடுத்த சனிக்கிழமை என்ன 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் பலன்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான புதன் 2ஆம் வீட்டில் சூரியனோடு இருக்கிறார். நீங்கள் மட்டும் தப்பித்தவரை பாலிடிக்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா பதிலே பேச முடியாது யாரும். அந்த அளவுக்கு உங்கள் பேச்சு ஆணித்தரமாக இருக்கும். இந்த டிவி டிபேட்லாம் போனீங்கன்னா மற்றவங்களாம் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. ஏன்னா வாக்கு ஸ்தானாதிபதி வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுல அந்த காரகத்துவம் உடைய புதனும் சூரியனும் இருந்தால் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அப்போ லாயர்ஸு கேட்கவே வேண்டாம், ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ராசியில் சுக்கிரனும் குருவும் இருக்கிறார்கள். ஒரு ஆர்டிஸ்டிக் டேலண்ட்ஸ் இருக்கிறவங்க பிரமாதமாக அவங்களுடைய ஆர்டிஸ்டிக் டேலண்ட்ஸ் வெளிப்படக்கூடிய காலம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்கள் பர்ஃபார்மன்ஸு. 10ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது செய்கிற வேலையில் கவனம் அதிகமாக இருக்கும். எப்போவுமே 10ல் சனி இருந்தால் ஒர்க்காலிக் சொல்லுவோம். வேலையுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். அதில் இருக்கிற ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனும் ரொம்ப ஜாஸ்தி தான். அப்படி தான் இருக்கும் அது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் வீட்டிற்கு செல்கிறார். 3ல் செவ்வாய் இருந்தால் தைரியஸ்தானம் நன்மை தான். 4ல் செவ்வாய் போனால் என்ன, செயல்திறன், அவ்வளோதான். தைரியஸ்தானத்துலேயும் செயல்திறன்ற இடத்துக்கு அவர் போகிறார். அப்போது செயல் வீரர்களாக திகழக்கூடிய தன்மையை பற்றி பேசுகிறது. குருவும் சுக்கிரனும் உங்கள் ராசியில் இருக்கும்போது கிளாரிட்டி இன் தாட்ஸ். எப்போவுமே மிதுன ராசிக்கு டபுள் மைண்ட் சொல்லுவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, கிளாரிட்டி இன் தாட்ஸ் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கேட்கவே வேண்டாம், ட்ரீம் கம் ட்ரூன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு காலேஜு, அந்த மாதிரியான ஒரு படிப்பு ரொம்ப ஒரு பிளஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்குது. அதனால் இது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான காலமாக இருக்கும். நீங்கள் ஏங்குகிற விஷயம் ஒன்று தான், ஐ வாண்ட் ரெஸ்ட். அதுதான் இல்லை. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எனக்கு போகலையே அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் அசந்து வந்து படுத்துறது தான், எழுந்திருக்கிறது தான், அடுத்த வேலைக்கு ஓடணும். அப்படி ஒரு டைட் ஷெட்யூலில் தான் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமையும். என்ன காரணம்? 10ஆம் வீட்டில் சனி, 4ஆம் வீட்டில் செவ்வாய். சனி செவ்வாய் நேராக பார்க்கறது. 4 சுகஸ்தானம். அப்போ சுகம் எங்கே? எல்லாம் இருக்குது. எனக்கு வீட்டில் ஏசி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லா சௌக்கியமும் இருக்குது. ஆனால் அனுபவிக்க நேரம் இல்லை. அதுதான் வரக்கூடிய விஷயமாக இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய காலம். தாய்மார்களுக்கு குழந்தை பேர் அதெல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய காலம். அதனால் இந்த ஒரு காலகட்டம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நல்ல வாரமாகத்தான் அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.